சினிமா வேற, இது வேற. சொல்லுங்க. சினிமா வேற, அரசியல் களம் வேற. இதுதான் இந்த அணில் குஞ்சுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முட்டாளுங்க. சீனம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் டிவிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா எப்படி எத்தனை பேர் இறந்துட்டாங்க. கட்சி தலைவர் அங்கேருந்து கிளம்பி சென்னையில் போய் அவர் வீட்டுக்கு போய் தூங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கப்புறமா நானும் ஒரு சாதாரண மக்களாக இருந்து யோசித்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல்ஸ்லேயே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு வாக்களிச்சுக்குங்க. யாரையும் நம்பாதீங்க. யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் நம்ம உழைச்சி தான் நம்ம சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட சொல்லி நானே என்னோடய சேனல்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 26 விஜய் தான் சிஎம்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என் மனமே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சினிமா மாதிரின்னு நினச்சிட்டேன். சினிமா படத்தில், சர்க்கார் படத்தில் இதே மாதிரி ஒரு சண்டை நடக்கும். விஜய் பாஞ்சு எல்லாரையும் காப்பாற்றுவார். அது மாதிரின்னு நினச்சிட்டேன். அவங்க கட்சியிலேருந்து வந்த அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் கொடுத்த முதல்ல நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேட்டி. சினிமா வேறு, அரசியல் களம் வேறு. அது எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சு செயல்படுங்க. புரிஞ்சு ஓட்டு போட்டு யாருக்கு போட்டு ஜெயிக்க வைக்கணுமோ உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸை என்னோடய சேனலில் போட மாட்டேன். இதோட கடைசி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனிமேல் நம்மளுக்கு அரசியல்லாம் தேவையில்ல. ஜாலியாக விட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விஜயை பார்க்க போய் அத்தனை பேர் செத்துட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரை பார்க்க போய் இத்தனை பேர் செத்துட்டாங்க. அவர் கிளம்பி அவர் வேலையை பார்க்க போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஜமான